வணக்கம். 10/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நகர்வு எப்படின்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரிய சனி, கன்னியில் சுக்கிரன், புதன், ராகு. இந்த கிரக அமைப்பில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதி செவ்வாய் 3ல், 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் 2ல் உட்காந்துருக்கிறார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். இந்த 2-7 பரிவர்த்தனை 12ல் தனஸ்தானம் வலிமை, தனஸ்தானத்தில் தனக்காரகன். பொருளாதாரத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய நாள் இன்றைய மேஷராசி நண்பர்கள். 10ல் சனியை ஆட்சியை உட்காந்துருக்கிறார். கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் ஆட்சி. அதே மாதிரி 4ஆம் அதிபதி சந்திரன் 4ல் ஆட்சி. மேஷராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடம், 4ஆம் இடம் வலு, 2ஆம் இடம் வலு. அப்போ 4ல்ங்கும்போது மனஸ்தானம், கன்றுகாலி வாகனங்கள், மனை, இதில் அனுகூலமான நாள். 10ஆம் இடம் வலுத்துறை, அதெல்லாம் லாபம் அடையக்கூடிய நாள் இன்றைக்கி மேஷராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமைய போகுது. ரிஷபராசினியர்கள் 12ஆம் வயசு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. ராசிக்கும் 6 சுக்கிர உச்சம். விரையாதிபதி 2ல் தனஸ்தானத்தில் இருக்கும் உட்காந்துருக்கார். தனஸ்தானாதிபதி அவருடைய புதன் 11ல் போய் உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட. அவர் 6ஆம் அதிபதியும் வரார். அப்போ எதிரி சொத்து சேரணும். நீச்ச பங்கராஜகனாகிற தனஸ்தானாதிபதி அவருடைய புதன் 5க்கும் 2 புதன் நீச்சம் அடைஞ்சு உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட சேரும்போது நீச்ச பங்கம் பெறுறார். அப்போ எதிரி சொத்து, எதிரினால் அனுகூலம் உண்டு என்று இந்த ரிஷபராசினியர்களுக்கு. மிதுனம், ராசியாதிபதி புதன் 10ல் 5க்கும் 12 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 10ல் கர்மஸ்தானத்தில் 9ஆம் இடம் பாக்கியாதிபதி ஆட்சி. 2ல் தனக்காரகனுடைய தனஸ்தானத்திலேயும் ஆட்சி சந்திரன். இப்போ பூர்வீக புண்ணிய சொத்து, பூர்வீக புண்ணியத்தினால தாத்தா பாட்டன், அதுலேயும் குறிப்பாக 5ஆம் இடம் 10ல் கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி கேந்திரமாகறாங்க. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். கேட்டது கிடைக்கும். நினைச்சது வந்து சேரும். யாருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். கடகராசி நண்பர்கள், ராசியாதிபதி மனக்காரகன் அவனே, ராசியாதிபதி அவனே, ராசிலேயே ஆட்சி. 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 8க்கும் 4க்கும் 11 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து, குறிப்பாக 9ல் வெளியூர் போயிட்டு வரணும். இன்றைக்கி வெளியூர் போகக்கூடிய யோகம், வாய்ப்பு, சந்தர்ப்பம் இன்று இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. அது 8ல் சனி ஆட்சி. மனசோர்வு ஏற்படும். மனசில் ஒருவித சோர்வு ஏற்படும். 2க்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கவர் 8ல் போய் உட்காந்துருக்கார். அப்போ பொருளாதார விரைய செலவு, வெளியூர் போயிட்டு வர்றதா இல்லையா, ஆனால் சொகுசாக இருக்கும்.
சுக்கிரன் இல்லையா, சுக்கிரன் சுகவாசி, ஜாலியாக இருக்கு. கன்னி ராசியாதிபதியின் 10க்கும் ராசிக்கும் உடைய புதன் நீச்சம் அடைஞ்சு 2க்கும் 9க்கு உடைய சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறார். பாக்கியாதிபதி உச்சம் அரப்பா, இன்னைக்கு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் தான் அதுலேயும் குறிப்பாக சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கிறார். 9ஆம் பாக்கியாதிபதி 9ஆம் அதையும் வர்றாரு. அவர் யார் கூட, ராசியாதிபதி அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறது தான், சுக்கிரன் சொல்கிறது தான். அதே சமயத்தில் 6ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்து எதிரி உங்களுக்கு கொஞ்சம் கடன் வந்து சேரும்னு. இன்றைக்கி கடன் வந்து சேரணும், கொஞ்சம் சுபவிரய கடன், அது சுப செலவுக்கான கடனாக இருக்கும். துலாம் ராசியாதிபதி 1க்கும் ராசிக்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து எங்கே உட்காந்துருக்காருன்னா தனக்கு 6ல், 6ஆம் அதிபதி 8ல். அப்போ விபரீதம். குறிப்பாக தேவகுரு அசுரகுரும்பாங்க. சுக்கிரனையும் குருவையும், தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன். உன்னை கொடுப்பார், உன்னை எடுப்பார். 2 பேரும் சுக்கிரன் தான் ஜெயிப்பார் இதில். அப்போ 8ஆம் அதிபதி ராசியாதிபதி சுப விரைய செலவு பண்ணுவார். அதுலேயும் ரொம்ப 6ல் தூரதேச பயணம் போகக்கூடிய நாள் இன்றைக்கி. 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கூட அங்கே இருக்கிறாங்க. 12ஆம் அதிபதி தூரதேசம் போகணும் இன்றைக்கி. இந்த துளாராசி நண்பர்கள். விருட்சிகம் ராசி 1க்கும் 6 கூடிய ராசி 8ல். குரு பார்க்குறார் ராசியை. குரு பார்க்குறார். எந்த இடத்தை பார்க்குறாரு? 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. சகோதரனால் அனுகூலம் உண்டு. சகோதரினால் அனுகூலம் உண்டு. இன்னைக்கு ராசியை குரு பார்க்குறார். 12க்கும் 7 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து குறிப்பாக 5ல் உட்காந்துருக்கார். பூரிய பொண்ணு சொத்துனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். பூரிய புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல் சுக்கிரன் 5ஆம் அதிபதி குரு சுக்கிர வீட்டில் பரிவர்த்தனை யோகம். அந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு அனுகூலமான நாள். தனுசு ராசியாதிபதியாக இருக்க குரு 6ல், 11க்கும் 6 கூடையவர் 4ல், 4க்கும் 1 கூடைய குரு 6ல். இப்போ 11ஆம் இடம் 4ல் போகும். உயரக வாகனங்கள், சொகுசு கார், சொகுசு பங்களா சுக்கிரன், ஆடை ஆபரணம், நகை நட்டு வாங்குது. தானே வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட இன்னொருத்தருக்கு கூட போயிட்டு வருவீங்க. அவ்வளோ அற்புதமான ஆள். நகையை வாங்கியே ஆகணும். அதுலேயும் குறிப்பாக 11ஆம் இடமாக இருக்கார். நீங்களே வாங்குவீங்க. மகரம் 2ல் சனி ஆட்சி, தனஸ்தானாதிபதி தனத்தில் ஆட்சி. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வெளிவட்டாரம், நட்பு வட்டாரம் மிக சிறப்பாக இருக்கும். 5ல் குரு, 3ஆம் அதிபதி 5ல். பசங்களால் அனுகூலம் இருக்கும். மாணவ செல்வங்கள் தன்னுடைய குழந்தைகளால் அனுகூலம் இருக்கும். குறிப்பாக மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி புதிய அப்ளிகேஷன், புதிய அடுத்த கல்விக்கு அப்ளிகேஷன் போடுறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சி, அரசாங்க அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தினுடைய அனுகூலத்துக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் போது அதனுடைய முயற்சிகளை செய்யலாம் இந்த மகர ராசி நண்பர்கள். கும்பம் கலசம் லியவர் லக்னத்திலே சனி, அந்த ராசியே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடம் ஆட்சி. எதையும் அடித்து தூக்கி உதறிட்டு வந்துடுவீங்க. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய
சுக்கிரன் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக பரிவர்த்தனை ஆகும்போது கொட்டும் இன்றைக்கி கும்போ ராசி நேயர்களுக்கு. 2ல் புதன் 5ஆம் அதிபதி 2ல் 5க்கும் 8 வர்றார். அவர் யார் கூட? ராகு எதைவி பூதாகாரமாக பெருசாக்கக்கூடியவர். சுக்கிரனும் புதனும் ராகும் சம்மந்தப்பட்டு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்து தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அதுக்கு இடம் கொடுத்த குரு சுக்கிரன் வீட்டில் தேவகுரு வீட்டில் தேவகுரு பரிவர்த்தனை யோகம். கும்பராசிக்கு மிக சிறப்பான நாள். கன்னி, மீனம். ராசியாதிபதியுடைய குரு தனக்கு 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள, 5ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி, 12ஆம் அதிபதி அவருடைய சனி ஆட்சி. கன்னிக்கு மீனத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கார். 12ஆம் அதிபதி சனி ஆட்சியாக உட்காந்து 2 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு. தனஸ்தானாதிபதியாருடைய செவ்வாய் தனக்கு 3ல் புதன் வீட்டில் இடம் கொடுத்தவர் ராசிக்குள்ளே இருக்கார். தொட்டது எடுபடும். வெளிவட்டாரங்கள் நட்பு வட்டாரங்கள் அவ்வளோ வலிமையாக இல்லை. வெளிநாடு, வெளியூர், வெளியாற்றல் நண்பர்கள் உறவுகள் இன்றைக்கி அவ்வளோ வலிமையாக இல்லை. அவங்களால தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். யாரையும் நம்ப வேண்டாம். இன்றைக்கி 12ஆம் அதிபதி ஆட்சியாளர்கள் விரைய செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சியாக ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேல் தெளிவடையும். நாளை சந்திப்போமா?